Hi and hello everyone. Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து FOSS, OER, MOOC and Learning Management System. ஓகே, ஸோ இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஓகேவா? ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், FOSS, OER, MOOC, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த நாலு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா TPAC, தட் இஸ் ADDIE மாடல், ADDIE மாடல், சைபர்நெட்டிக்ஸு, TPAC அண்ட் ஒன் மோர் சிஸ்டம் அப்ரோச். இது நாலுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கில் வரும். அதில் வர்ற மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ வாட் இஸ் சிஸ்டம் அப்ரோச்? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக் பார்த்தோம். ADDIE மாடல் அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், இவாலுவேட். TPAC அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் நாலேஜ், பெடகாலஜிக்கல் நாலேஜ் அண்ட் கண்டென்ட் நாலேஜ். சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னா ஃபீட்பேக் லூப்ஸ் அப்படின்றது இது நான் ஒரு கீ டேர்ம்ஸாக இது சொன்னோன்னே உங்களுக்கு இது ஞாபகம் வரணும் அப்படின்ற மாதிரி கீ டேர்ம்ஸாக சொல்கிறேன். ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா FOSS, OER அண்ட் MOOC. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இதை எஜுகேஷனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகே, LMS, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா MOE அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ரிவேஷன் நம்ம படிச்சிருந்தாலுமே அதுக்குரிய அப்ரிவேஷன்ஸ் தெரியல அப்படின்னா இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் ஆர் எல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ MOE லைக் LMS இந்த மாதிரி. இதில் ஃபாஸுமே அப்ரிவேஷன்னா, OER அப்ரிவேஷன்னா, MOOC அப்ரிவேஷன்னா, ADDIE மாடல்ன்றது வந்து அக்ரானிமில் வரும், TPACன்றதும் அக்ரானிமில் வரும். அக்ரானிமுக்கும் அப்ரிவேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸோ இல்லை அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் லெட்டர்ஸோ ஒரு தொகுப்பாக எடுத்து கொண்டு வர்றது தான். ஓகேவா? ஆனால் அது ஒரு வேர்டாகவே நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அது அக்ரானிமில் வரும். நம்ம தனித்தனி லெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அப்ரிவேஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடார் நம்ம RADARனு சொல்ல மாட்டோம். அப்போ இது வந்து அக்ரானிம். இதே இது வந்து WHO அப்படின்னு சொல்லுவோம், ஹூன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ அது வந்து அப்ரிவேஷன். இது வந்து அக்ரானிம், இது வந்து அப்ரிவேஷன். ஒரு வேர்டாக ஒரு சென்டென்ஸாக நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இல்லை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அக்ரானிம். தனித்தனியாக IAS, IPS, MLA அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணோம் அப்படின்னா அது அப்ரிவேஷன். ஓகேவா? ஸோ நிறைய அக்ரானிம்ஸ் அண்ட் அப்ரிவேஷன், ஈவன் GKல 10th யூனிட் அதுதான் அக்ரானிம் அண்ட் அப்ரிவேஷன்ஸ் தான், ரைட்டா? ஸோ அதனால் நிறைய அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குரிய எக்ஸ்பிளைன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சைக்காலஜி அண்ட் GKலேருந்தே ஒரு 3 கொஷின் அக்ரானிம் அண்ட் அப்ரிவேஷனில் வரும். 3 கொஷின்ஸ். ஓகேவா? 10th யூனிட் GKல 10th யூனிட்டில் ஒரு கொஷின் வரும். ப்ளஸ் நம்ம சைக்காலஜி அதுலேருந்து ஒரு 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 கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷ்னல் டேர்ம்லேருந்து ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலி ஐ எம் டாக்கிங் அபவுட் 150 questions. ஓகேங்களா? ஸோ 150 questionஸில் 3 questions வந்து அக்ரானிம் ஆர் அப்ரிவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ 1 மார்க்னாவே நம்ம விடக்கூடாது. 3 மார்க் அப்படின்னா we have to keep on practice it. நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. if you practice it while talking, while addressing, while recalling, it will be registered in your mind. While you are seeing the 4 options, you can easily eliminate at least 2. 2 எலிமினேட் பண்ணிட்டு 2லயாவது உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா FOSS. ஓகே, ஸோ ஃபாஸ்னா என்னன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா மேம்? சாஃப்ட்வேர் தானே மேம், இட் இஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், வை வி நீட் டு லேர்ன் அபவுட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா we are going to infuse these softwares as well as this virtual reality, AI, everything into the education. Okay, so அதுதான் வந்து இந்த மெயின் motto of 10th யூனிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிமே வர்ற டீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு லெக்சர் மெத்தட் மட்டும் கொடுத்து அதில் டீச் பண்ணக்கூடாது. தே ஹாவ் டு இன்ஃபியூஸ் த
technology into the education, then only the learning environment will be efficient. நம்ம படிச்சோம் இல்லையா இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கில். ஏன் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எஃபிஷியன்ட் ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங் ப்ராசஸ் கொடுக்கறதுக்கு அதை டிசைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை எஃபெக்டிவாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும். அதனால தான் இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது வேர் வி கேன் ப்ரிப்பேர், ஒரு டீச்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அவங்க க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறதுக்கு, ஈவன் தோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுக்க போகிறோம். பட் ஸ்டில் ஒரு க்ரியேட்டிவாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி எழுதுறதுக்கு இப்போ இருக்கிற ஒரே சோர்ஸ் என்ன, நெட்டு தான். யாரும் லைப்ரரிக்கெலாம் போக போகிறதே கிடையாது, போகிறதும் கிடையாது. நம்ம ஜென்ரேஷன்லேயே லைப்ரரி போகிறத நம்ம நிப்பாட்டிட்டோம். ஸோ வருங்காலம் தட் இஸ் நம்ம ஹேண்டில் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைப்ரரி போய் ஒரு ஃபிசிக்கல் லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுத்து அதை படிச்சுட்டு அதை பாரோ பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் நடக்காத காரியம். ஓகே, ஆனால் லைப்ரரி நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணாமல் ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங்கோ இல்லை ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனோ கொடுக்க முடியுமானா இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லைப்ரரி அப்படின்ற செட்டப்பை வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக கொடுத்துட்றாங்க, ஒரு வர்ச்சுவல் லைப்ரரியாக கொடுத்துட்றாங்க. யூ கேன் டேக் புக், you can read it, you can close it and you can keep where you have already got that book and you can come back without moving out of your home. வீட்டை விட்டு வெளியில் போகாமல் you can use the online sources like libraries, all the educational sources available in internet and some software like this. இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஸ்டூடெண்ட் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், டீச்சர் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லையா. ஸோ அந்த பர்பஸ்க்காக படிக்கிற 3 விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸு, ஓஇஆர் அண்ட் மூக். ஓகேவா. ஸோ ஃபாஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ சாஃப்ட்வேர் லைக் ஆப் மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசைன் பண்ணலாம் அவங்க இதை. ஓகேவா. அண்ட் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய கோடிங்குமே அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம் கோடிங்கை. இஃப் வி ஹாவ் கோடிங் இன்டெலிஜென்ஸ் ஆர் கோடிங் நாலேஜ் ஆல்ரெடி வி ஹாவ் தட் நாலேஜ் அப்படின்னா வி கேன் ஈவன் சேஞ்ச் த கோடிங். ஏன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா, அதுதான் ஓப்பன் சோர்ஸ். கோட் அவைலபிளாக இருக்குன்னா தான் அது ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கோடு கொடுக்க மாட்டான், அதோட யூசேஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸஸில் வந்து கோடிங்குமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து அந்த கோடிங்கை எடுத்து அதில் ஒர்க் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் பண்ணணுமா நம்மளால் பண்ண தெரிஞ்சால் நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் அதில் இருக்குது ஒரு பெரிய பெனிஃபிட். ஓகே, இது ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம். ஓஇஆர் அப்படின்றது இது என்டையர் சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளாக்காக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓஇஆர் எல்லாத்தையுமே சேர்த்தது தான் ஓஇஆர்னு சொல்லுவாங்க. மூக் அப்படின்றது வந்து ஒரு ஆன்லைன் இன்ஸ்டியூட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இடத்துல இருக்க டீச்சர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மூக் அப்படின்னு மேசிவ் ஆன்லைன் மேசிவ் ஆன்லைன் கோர்சஸ் சம்திங் வரும். நம்ம அது பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ மேசிவ் பீப்புள் எங்கேருந்து வேணாம் த்ரூ அவுட் த வேர்ல்டு யூனிவர்சலாக வந்து படிக்கிற ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆன்லைன் யூனிவர்சிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் தேடினீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸும் இருக்கும். சிலது ஃப்ரீயாக இருக்கும், சிலது சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் மூக்கில். ஓகே, ஸோ இது ஃபாஸ்ன்றது ஒரு ஒரு சாஃப்ட்வேரு. ஓஇஆர்ன்றது ரிசோர்ஸஸ் எல்லாமே ஒரு லைப்ரரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. ஸோ சாஃப்ட்வேரு, லைப்ரரி, ஒரு வர்ச்சுவல் ஒரு ஆன்லைன் யூனிவர்சிட்டி அப்படின்றது தான் இந்த மூக் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபாஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுறதுனாலேயே இது அக்ரானிம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபாஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ரிசோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேவா. FOSS refers to the software that is free to use, modify and distribute. ஈவன் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஏதோ ஒரு சாஃப்ட்வேரோடைய
ஃப்ரீ யூசேஜ் வந்து கிடைக்கிது, அதனுடைய கோடிங் சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கேற்ற மாதிரி நான் அதை சேஞ்ச் பண்ணி ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, எல்லோரும் இதை யூஸ் பண்ணுங்கள், இது இப்படி ஆகும் அப்படின்னு நான் அவங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு நான் அதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஃபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ் என்பது இலவசமாக பயன்படுத்த மாற்ற மற்றும் பகிர அனுமதிக்கப்படும் மென்பொருளை குறிக்கும். இது ஒரு சாஃப்ட்வேர். ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் வாட்னு புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபாஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ என்னென்ன ஃபாஸ் எக்ஸாம்பிள் எஜுகேஷனில் ஃபாஸ் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். இட் இஸ் ரிலேட்டட் டு மெனி அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, எஜுகேஷன் மாதிரி, ஹாஸ்பிட்டல் மாதிரி, பாலிட்டிக்ஸ் மாதிரி, வேற என்ன பெரிய யூனிவர்சிட்டி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது வேணால் எடுத்துக்கோங்களேன். எல்லாத்துக்குமே ஃபாஸ் இருக்குது. ஆனால் எஜுகேஷனில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூடில் அப்படின்னா என்னென்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அட்டண்டன்ஸு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. முன்னாடி தான் அட்டண்டன்ஸ் வச்சு கையில் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பஞ்ச் பண்ணுற மாதிரி அது வந்து ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு. ஸோ ஈவன் அது ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் நடந்துச்சுன்னா அது லேர்னிங் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுறது தானே. ஸோ மூடில் அப்படின்னு ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஓகேவா, எஜுகேஷன் லேர்னிங்கில் எஜுகேஷன் சைட் பயன்படாமல் மேனேஜ்மெண்ட் சைட் பயன்படுறது தான் இந்த மூடில். ஓகே, லிபர் ஆஃபீஸ், ஜி காம்ப்ரமைஸ் இது எல்லாமே வந்துட்டு கல்வி எஜுகேஷ்னல் டூல்ஸ் ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம போய் அதில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, எது நம்மளுடைய டிசைனிங்க்கு, இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்க்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராம்டு லேர்னிங்க்கோ நான் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தே ஹேவ் கிவன். ஓகே, ஸோ இந்த ஃபாஸ் அப்படின்ற அந்த கான்செப்டினுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண தேவையில்ல, ஒரு இடத்துல போய் நீங்கள் காசு பே பண்ணி அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காசு பே பண்ணுறதுல வர்ற ஒரு முக்கால்வாசி விஷயங்கள் கிட்டத்தட்ட 80% வந்து இந்த ஃப்ரீ ஓப்பன் சாஃப்ட்வேர் சோர்சஸ்லேயே கிடைக்கிது நம்மளுக்கு. ஓகேவா, ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசபிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட கோடிங் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால என்னோட தேவைக்கு மேபி வந்து அதில் அண்டர்லைன் பண்ண முடியாது, கலர் சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த மாதிரி டூல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நான் வந்து அதில் எனக்கு கோடிங் தெரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரமோட்ஸ் கொலாபரேஷன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஓப்பன் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஒன்று தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2-3 சாஃப்ட்வேரை கொலாபரேட் பண்ணி நான் ஒரு இஃபெக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணுமே வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் நாலேஜ் இருக்க ஒரு பர்சன் மட்டும்தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு மாடர்ன் டீச்சர் தான் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோடிங் நாலேஜ் வந்து இருக்காது. ஸோ ஒரு மாடர்ன் டீச்சர், அதாவது மாடர்ன் டீச்சர்னு சொல்கிறது வந்து நாட் ஃபிசிக்கலி, இட் இஸ் அபவுட் த கம்ப்யூட்டர் லிட்ரஸி. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை வந்து இது பண்ண முடியும். ரொம்ப வந்து டிஜிட்டலைஸ்டு ஆக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு சோர்ஸுக்கு கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ்டு, ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடும். எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர், எல்லாமே சாஃப்ட்வேர் அப்படின்னு போனோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன் இருக்காது. இது எங்கே பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளின் அண்ட் வேல்யூ சிஸ்டம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் டீச் பண்ணுறத இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வச்சு நான் டீச் பண்ணேன் அப்படின்னா இட் வில் டேக் மச் டைம். ஓகேவா, அதே மாதிரி நான் இதை வந்து ஒரு லார்ஜ் குரூப்பில் யூஸ் பண்ணும்போது அந்த இன்டர்நெட் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கிறது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த கிளாஸே எனக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா நான் கையில் நோட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன். நான் வந்து ஃபுல்லாக ஃபாஸை நம்பி போகிறதுனால இப்போ அவங்க கரண்ட் இல்லை நெட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்ஸ்டா ஃபுல்லாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு 1/2 hour ஒர்க்கே ஆகாது. அதே மாதிரி வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது, அதே மாதிரி ஜிபே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சின்ஸ் இட் இஸ் அ டிஜிட்டல் சிஸ்டம் இட் மே ஹேப்பன், ரைட்? ஸோ அது லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் நடக்கும்போது அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட்டே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறது இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்னா என்ன, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா OER ஓப்பன் எஜுகேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்றத நீங்கள் மெட்டீரியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா,
ஸோ இது ஓப்பன் எஜுகேஷ்னல் மெட்டீரியல். ஓப்பனாக இருக்கும், யார் வேணால் வந்து லாகின் மட்டும் பண்ணிவிட்டு ஏன்னா யார் வர்றாங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் லாகின் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ரிசோர்ஸஸும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் OER அப்படின்னு சொல்கிறாங்க. OERs, that is open educational resources, are freely available in educational materials. It can be used and adopted by teachers and students. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அதை லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் எப்படி கொண்டு வருவேன்? ஜஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னது? ஒளிச்சேர்க்கை, சூரியன்லேருந்து வெப்பத்தை எடுக்குது, அப்படியே அந்த வெப்பத்தை வச்சு தண்ணி மண் காற்று எல்லாத்தையும் வச்சு குளோரோஃபில்லை வச்சு சாப்பாடு தயாரிக்குது. சாப்பாடு தயாரித்து அது வந்து அதுக்கு தேவையானதை எடுத்துக்குது, மீதியை வந்து ஸ்டோர் பண்ணுது. இப்படி நான் சொன்னேன் அப்படின்னா will it be effective? ஆர் இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு ஸ்லைடு போட்டு அதுக்கு பிக்சர்ஸ் போட்டு அது கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்கிற மாதிரி கொடுத்தேன்னா அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் தான் இதாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல எனக்கு கண்டென்ட் வேணுமே. எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னன்னு தெரியும், பட் அதை ஒரு டீச்சிங் பிளாட்ஃபார்மில் கொண்டு போகும்போது அதனுடைய டெஃபினிஷன் அதனுடைய ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும். அப்போ அந்த டைமில் நான் ரிசோர்ஸஸ்க்காக யூஸ் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா OER, that is open educational resources. ஸோ OER என்பது ஆசிரியர்கள். இது ஆசிரியர்களுக்கு மட்டும்தானா? இல்லை, மாணவர்களுக்கும் தான். ஏன்னா இப்போ நான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடத்திட்டு ஒரு பர்டிகுலர் ட்ரீயை சொல்கிறேன், லைக் ஒரு நீம் ட்ரீ. இந்த நீம் ட்ரீயில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு நீங்கள் அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நீம் ட்ரீனா என்னன்னு தெரிகிறதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெரிய விஷயம். அவங்க நீம் ட்ரீயில் நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி பண்ணுவாங்க? இதை இமேஜின் பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது, சயின்ஸு ஃபேக்ட், ரைட்? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோர்ஸ் தேடி போவாங்க. ஸோ சோர்ஸ் தேடி நான் புக்கு வாங்கி தான் அதை ரீட் பண்ணி தான் எழுதுவேன்னா 1 மாதம் ஆகும் இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு. கூகுளில் நெட்டை ஆன் பண்ணணும், கூகுளை ஓப்பன் பண்ணணும், இல்லை யூடியூப்பை ஓப்பன் பண்ணணும், ஏதாவது ஒரு பிரிட்டானிக்கை ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை ஒரு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அதில் அந்த சோர்ஸஸ் ஓப்பனாக ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அக்கார்டிங் டு தட் உங்களோட தேவை என்னவோ அது தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து OER என்பது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இலவசமாக பயன்படுத்தவும் மாற்றவும் கூடிய கல்வி வளங்களாகும், ரிசோர்ஸஸ். ஓகே. ஸோ நான் அந்த இடத்துலையே போய் நான் இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நான் ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல நான் ஒரு தப்பு பார்க்குறேன், அந்த இடத்துல நான் அதை மாற்ற முடியுமா அப்படின்னா எஸ் யூ கேன். ஓகே. ஸோ ஆனால் அதுக்கு வந்து ஒரு அத்தன்சியேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதனால் அது எல்லாரும் மாற்ற முடியும்னா இஷ்டத்துக்கு மாற்றிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதில் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா நான் OER இது வரைக்கும் போய் மாற்றினது கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல லிட் சாட்டு, யூடியூபு, இதெல்லாமே OER தான். ஓகேங்களா. ஸோ ஓப்பன் எஜுகேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஆனால் அதை சேஞ்ச் பண்ண முடிகிற மாதிரி இருக்கிற OER வந்து நான் இதுவரை பண்ணியிருப்பேன், பட் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகேவா. ஓகே. ஸோ OER அப்படின்றத வந்து நம்ம இது அடாப்டும் பண்ணிக்கலாம், அதில் சின்ன சேஞ்சஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் OER அப்படின்னா டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கலாம், அது வீடியோஸாக இருக்கலாம், ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், அசைன்மெண்ட்ஸாக இருக்கலாம், இமேஜஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி which is used as a resources by the students as well as the teacher, that is known as OER அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் OER அப்படின்னு பார்க்கும்போது பெனிஃபிட்ஸ் ஆஃப் OER அப்படின்னு பார்க்கும்போது இது accessible to all, யார் வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கிற எந்த ஒரு பர்சன்னாலுமே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கும். ரெடியூசஸ் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், ஃபோட்டோசிந்தசிஸ் நீங்கள் எல்லோரும் ஒரு நீம் ட்ரீயில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னா நீங்கள் அதுக்கு தேடி ஒரு புக்கு வாங்கணும், அதுக்கு தேடி அலைகிற செலவு ஒன்று, புக்கு வாங்குகிற செலவு ஒன்று. ஸோ இந்த காஸ்டெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக நம்மளுக்கு நெட்டுக்கு மட்டும் நம்ம மினிமம் அமௌண்ட்டு, ஏன்னா நெட்டுக்கு நம்ம மந்த்லி ஒன்ஸ் இதுக்குன்னு நம்ம பண்ண போகிறது கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் நம்ம பே பண்ண போகிறோம். அதிலிருந்து டேட்டாவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசர்ச் பண்ண போகிறோம். என்கரேஜஸ் இன்னோவேஷன் இன் டீச்சிங். ஸோ ஒரு சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தேடி எழுதுவாங்க. சச் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ தேர், ரைட்? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு இன்னோவேட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுனால லேர்னிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஏனோ தானே ஸ்கூலுக்கு வர்றதுக்கே சோம்பேறித்தனப்படுற குழந்தைங்க அசைன்மெண்ட் சூப்பராக பண்ணால் மேம் வந்து நல்லபடியாக எல்லாரும் முன்னாடி நின்று கை தட்டுவாங்க அப்படின்றதுக்காகவே ஸ்கூல் வருவாங்க. ஸோ அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூக். ஓகே, ஸோ மூக்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ஓப்பன்ற வேர்டு இருக்குது. ஓப்பன் மீன்ஸ் இட் இஸ் ஃப்ரீ, இட் இஸ் anyone can access this, that is the meaning of open, right? so mooc அப்படின்றது massive நிறைய not on 1-to-1 எல்லாம் இருக்காது. ஓகேவா? so massive open online course. okay, so இந்த mooc அப்படின்றது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு ஆன்லைன் யூனிவர்சிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ மூக் இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் ஆன்லைன் கோர்ஸ் ஓப்பன் டு anyone anywhere. ஸோ எப்போ வேணால் படிச்சுக்கலாம். லைக் இப்போ ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லுவா, ஃபியூச்சர் விஷனுடைய வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குல்ல, தட் இஸ் மூக். ஏன்னா இது ஒரு ஆன்லைன், இதில் வந்து ஃபிசிக்கலாகவும் இன்ஸ்டியூட் இருக்குது. ஒருவேளை இந்த இன்ஸ்டியூட் இல்லை, ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டீச் பண்ணுற ஒரு ஹையர் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதில் ஒரு பிரான்ச்சாக இந்த ஃபியூச்சர் விஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னா இதுவும் இட் வில் கம்ஸ் அண்டர் மூக். ஓகே, ஸோ ஆன்லைன் மோட் வந்து வீடியோஸ் அண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக், தட் இஸ் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து யாரும் எங்கே வேணால், இங்கே நான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு சுவிட்சர்லாண்டில் நடக்கிற ஏதோ ஒரு கிளாஸில் நான் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் ஒரு டைமோ ஒரு ஸ்பேஸோ இதில் எதுவுமே கிடையாது. இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெக்கார்ட் பண்ண கிளாஸஸை மிஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்கலாம். அசைன்மெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜ் அவங்களுக்கு, தட் இஸ் ஏதோ ஒன்று பிடிஎஃபாவோ ஏதோ ஒன்று அவங்க வந்து எங்கேருந்து வேணால் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம். அதுக்கு ஃபீட்பேக்கும் வாங்கலாம். அடுத்த அசைன்மெண்ட் அக்கார்டிங் டு த ஃபீட்பேக் தே கேன் சேஞ்ச். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டோட்டலி ஒரு கம்ஃபர்டபுள் என்வரான்மெண்ட்டை வந்து இந்த ஓஇஆர் சோர்ஸுக்காக, மூக்கு ஓஇஆர் பாஸ் எல்லாமே தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ பாப்புலர் மூக் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்வயம், கோர்செரா, எடெக்ஸ், உடமி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மூக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதில் வந்து பல டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. லைக் இன்னொன்று இது ஜோகோவா சம்திங், அடிக்கடி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு படிக்கிற கிட் இருக்காங்களா, நாங்கள் அப்படி ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிள் பண்ணுறோம், ஜஸ்ட்டு 499 தான், ஜஸ்ட்டு 1200 தான், 200 தான், நீங்கள் ஜாயின் பண்ண வைங்க உங்கள் குழந்தை இப்படி அப்படிம்பாங்க. தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் மூக். ஓகேவா? ஓகே, ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மூக், அதில் வந்து ஸ்வயம் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மூக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோ காஸ்ட் எஜுகேஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்தோம் அப்படின்னா டொனேஷன் ஃபீஸே நம்ம கட்டணும். ஆனால் இதில் வந்து ரொம்ப மினிமம் சர்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் காசு வாங்குவாங்க. ஸோ லோ ஆஃப் காஸ்ட், செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அந்த லோ காஸ்ட் பே பண்ணிட்டீங்க, இல்லை ஃப்ரீயாகவும் சம்டைம்ஸ் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அது அக்கார்டிங் டு த யூனிவர்சிட்டி ஆர் அக்கார்டிங் டு த இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ சில இதில் வந்து ரொம்ப மினிமல் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பீடில் படிக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு கிளாஸ்னால் இன்றைக்கி நீ முடிச்சாகணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட பொறுமையாக நீ இதை நீ படித்து முடித்தா மட்டும் போதும். அந்த மாதிரி செல்ஃப் பேஸ்டு லேர்னிங்காக இருக்குது. குளோபல் அக்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சுவிட்சர்லாண்ட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு கனெக்ட் பண்ணலாம், தமிழ்நாட்டிலேருந்து ஸ்காட்லாண்டுக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ அங்கே இருக்குது, அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் இட் இஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் ஒரு லாகின் மட்டும்தான் கேட்கும். தட் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி. யார் உள்ளே வர்றாங்க, யார் உள்ளே போகிறாங்க அப்படின்றத விஜிலண்ட்டாக கவனிக்கணும் இல்லையா? ஸோ அதனுடைய எய்ம் தான் இது. ஓகேவா? ஓகே, ஸோ திருப்பி பாருங்கள் கான்செப்ட் ஆஃப் ஃபுல் ஃபார்ம். ஏன்னா இதுலேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அப்ரிவேஷனோ அக்ரானமோ வரலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதனுடைய டிபேக் அண்ட் டெக்னாலஜிக்கல் பெடகாலஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ், இதோட ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டிங் டெக்னாலஜி, பெடகாலஜி, கண்டென்ட் எவ்ரிதிங்கும் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் இன்டகிரேட் பண்ணணும். ஃபாஸ்ட், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ரிசோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபார் லேர்னிங். என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது அதை யூஸ் பண்ணி அவங்க எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த ஃபாஸ் வந்து சொல்லுது. அடுத்தது OER, ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ், ஃப்ரீ லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், just by clicking, just by logging that particular சோர்ஸில். ஓகேவா? அடுத்தது SC விட்டுருக்காங்க பாருங்கள், மூக்ஸு.
that is massive open online courses. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கோர்சஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்வயம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸ்வயம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து ஒரு கொஷின் நான் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். ஓகே பாருங்க, ஸ்வயம். ஓகேவா? ஸ்வயம் ஸ்வயம். ஓகேவா? எஸ் ஃபார் ஸ்டடி, W for webs, study webs of, A for active learning, active learning யாருக்கு? for youth and aspiring minds, AM aspiring minds. ஸோ இது கூட கொஷின் வரலாம். ஸ்வயம்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வருதுப்பா. ஆனால் அது எப்படி கேட்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஸ்வயமோட மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்வயமோட எக்ஸ்பென்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் யூத் அண்ட் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டடி வெப் யாருக்கு? யூத் அண்ட் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸுக்கு. இதில் ஆன்லைனில். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் வந்து எங்கே வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் வெயிட் அ மினிட், ஸ்வயம் launched in July 2017. ஓகேவா? யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா MOE. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், MOEனா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபீஸ் வந்து ஃபீ வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும், இல்லைனா வெரி நாமினல் ஃபீயாக இருக்கும். ஓகே, ஃபார் சர்டிஃபிகேஷன், நாமினல் ஃபீ ஃபார் சர்டிஃபிகேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து 4 கான்செப்ட் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும், எனி கான்செப்ட், நீங்கள் என்ன கான்செப்ட் வேணால் இங்கே போய் தேடலாம். ஓகேவா? அசஸ்மெண்ட் ரெடியாக இருக்கும். அசஸ்மெண்ட்னா என்னது? குவிசஸ். ஓகேங்களா? அடுத்தது ஃபோரம். ஸோ என்ன நீங்கள் அந்த லேர்னிங் அவுட்கம் வந்தது அப்படின்றது இந்த 4மே வந்து இந்த ஸ்வயம் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ஸ்வயம் அப்படின்றதுல இந்த 4 மாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கேள்வி ஏறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LMS, தட் இஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். LMS இஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வேர் ஹெல்ப்ஸ் மேனேஜ், டெலிவர், ட்ராக் எஜுகேஷனல் கண்டென்ட் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, லைக் எப்படி FOSS மாதிரி, OER மாதிரி, MOOCs மாதிரி LMS அப்படின்றது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதை வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணுறதுக்கு, அந்த எஜுகேஷனல் கண்டென்ட் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ இதை LMSல போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா, என்னுடைய கிளாஸை வந்து நான் LMSல போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் இது என்ன 5th பார்ட்டா, ஸோ 4 பார்ட்ஸில் நான் என்ன பார்த்தேன், 5th பார்ட்டில் நான் என்ன பார்க்கணும், அப்கமிங் பார்ட்ஸில் எதை நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த எஜுகேஷ்னல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான LMSல நான் பார்த்துக்கலாம். ஓகே, ஒவ்வொரு தடவையும் நான் உட்காந்து பேப்பரில் உட்காந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது LMS என்பது கல்வி உள்ளடக்கங்கள் மற்றும் கற்றல் செயல்பாடுகளை நிர்வகிக்கவும், வழங்கவும், கண்காணிக்கவும் உதவும் டிஜிட்டல் தளமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் LMS அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டென்ட் டெலிவரி. உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் வந்துருச்சு, OER மூலியமாகவோ இல்லை FOSS மூலியமாகவோ இல்லை MOOCs MOOCல வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்காக போக மாட்டீங்க, ஒரு ஆன்லைன் கோர்ஸுக்காகவே போவீங்க. ஸோ நீங்கள் OERஓ FOSஸோ வச்சு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டென்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட்டை கரெக்டாக டெலிவரி பண்ணுறீங்களா அப்படின்றத இந்த LMS வந்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ அப்லோடிங் அண்ட் ஷேரிங் லெசன்ஸ், வீடியோஸ் அண்ட் PDFs. நீங்கள் ஒன்ஸ் LMS கிட்ட கொடுத்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அன்னன்னைக்கு அதுவே சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, அசஸ்மெண்ட், அதுவே அசஸ்மெண்ட்டு கொடுத்துரும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த கம்ப்யூட்டரில் இந்த LMS அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்மில் எல்லாத்தையும் ஃபீட் மட்டும் பண்ணி வச்சு ஒரு ஸ்கெடியூல்
கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அசஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டக்டிங் குவிசஸ், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ அந்த அசஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், குவிஸாக இருக்கும், அசைன்மெண்ட் கொடுக்கும், இல்லைனா ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் எந்தளவு ப்ராப்பராக நடந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதில் வந்து மானிட்டரிங் லேர்னர், டேக்கிங் ப்ராக்ரஸ், ட்ராக்கிங் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெஸ்பான்சஸ் வச்சுட்டு ஒரு 30% வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க, 70% வந்து பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய லேர்னிங் என்விரான்மெண்ட் எஃபெக்டிவாக இருந்திருக்கு. 50-50னா கூட என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அதனுடைய இன்புட்டில் திருப்பி மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ அபவ் 50க்கு மேலே 60க்கு மேலே இருந்தால் தான் ஓகே என்னுடைய இன்புட் கரெக்டாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுடைய சைடில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அசஸ் பண்ணும், அதை வந்து எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணும். ஓகேவா? ஸோ மாணவர்களின் செயல்திறன் மற்றும் நிறைதலை கண்காணிக்கிறது இந்த LMS, தட் இஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, அடுத்து வந்து கம்யூனிகேஷன் டூல். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மூணுத்துக்குமே உதவுற ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் LMS அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபோரமாக இருக்குது, ஒரு மெசேஜ் பண்ணுது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது, இது எல்லாமே வந்து இந்த LMS பண்ணுது. கருத்துக்களம், தகவல் தொழில்நுட்ப அறிவிப்பு. ஓகே, சர்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி இந்த LMSல நீங்கள் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கே தெரியும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக முடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் இட் இஸ் ஆப்ட் ஃபார் சர்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஆரி ஒர்க் வந்து நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த LMSல எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணிடணும். இதனுடைய ஃபீ எவ்வளோ, என்னுடைய கிளாஸஸ் எப்போ, எல்லாமே ரெக்கார்டிங் கிளாஸஸ் நான் கொடுக்க போகிறேன்னா என்னோடய கிளாஸஸ் வந்து எப்பயுமே எதில், ஜூம்லையா, கூகுள் மீட்லையா, எந்த டைமில் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஃபீட் பண்ணிடணும். ஃபீஸ் கட்ட அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையுமே நான் ஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுடைய அந்த டெய்லி கிளாஸ் வர்றாங்களா, ஏதாவது டெஸ்ட் கொடுத்தா கரெக்டாக செய்கிறாங்களா, இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒர்க் கொடுத்தா கேட்குறாங்களா, இவங்க பண்ணுற ஒர்க்குக்கெலாம் நம்ம எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த LMSஏ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ், நான் ஒரு மாதம் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் 30th டே எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அப்படின்னா யார் தே ஆர் குட் ஃபார் சர்டிஃபிகேஷன், யார் தே ஹாவ் டு ரீமாடியூல் இட் அப்படின்ற மாதிரி இந்த LMSஏ வந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஜெனரேட்டிங் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப்டர் கோர்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ அதுவே வந்து சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அதுவே கொடுத்துரும்னா கூப்பிட்டெல்லாம் கொடுக்காது, ரெடி பண்ணி கொடுத்துரும், அதை நம்ம தான் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் பாப்புலர் LMS. ஸோ LMS எந்தெந்த மாதிரி, இது ஒரு பிளாட்ஃபார்ம் லைக் மூக்ஸ் மாதிரி LMS அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் இருக்க ஃபேமஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா மூடில், ஓப்பன் சோர்ஸ் கஸ்டமைசபிள் LMS, தட் இஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அடுத்தது வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம். அடுத்து கூகுள் கிளாஸ் ரூம், மூடில், இது ரெண்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. something other that blackboardன்றது இட் இஸ் நாட் ஒரிஜினல் blackboard, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அதோட பேர் வந்து blackboard. கான்வாஸ் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? நம்ம யூடியூப் ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா கான்வாஸ் சரிகமப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த கான்வாஸ்லேருந்து தான் இப்போ நிறைய வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து எட்மோடோ அப்படின்றதும் நான் இது கேள்விப்பட்டதில்லை, பட் பிளாக்போர்ட் கான்வாஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயன்படுத்தப்படும் LMS அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் LMS. இந்த LMS அதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இன் லேர்னிங். நான் எந்த டைம் வேணால் நான் இது பண்ணிக்கலாம். 11 மணிக்கு எனக்கு தூக்கம் வரலையா, நான் படிச்சுக்கலாம். ஆனால் ஒரு வேர்ச்சுவல், ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் உங்களால் அது பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, சென்ட்ரலைஸ்டு லேர்னிங் ரிசோர்ஸஸ், ஒருங்கிணைந்த கற்றல் வளங்கள், எல்லா கற்றல் வளங்களும் என் கையில் இருக்குது, எது வேணாலும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி ஒரு யுனைட்டட் ரிசோர்ஸஸ், லேர்னிங் ரிசோர்ஸஸ் இஸ் அவைலபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் as well as the teacher. They have to decide what they have to take and what they have to prepare அப்படின்றத அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும். டைம் சேவிங் அண்ட் ஆர்கனைஸ்ட், எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஆர்கனைஸ்டாக இருக்குது அண்ட் டைம் சேவிங்காகவும் இருக்குது. சப்போர்ட்ஸ் பிளெண்டட் அண்ட் ஆன்லைன் லேர்னிங். ஓகே, ஸோ பிளெண்டட் லேர்னிங் கூட சம்டைம்ஸ் யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் எழுதிட்டு எங்கே வருவீங்க?
ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமுக்கு தான் வருவீங்க. உங்களோட அசைன்மெண்ட்ஸை நான் தான் கரெக்ஷன் பண்ணுவேன். கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் அதுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். செம்மையாக எழுதியிருக்காங்க, எங்கே போய் ரெஃபர் பண்ணாங்கன்னு தெரில, நான் எழுதியிருந்தா கூட இவ்வளோ டீட்டெயிலாக அந்த அசைன்மெண்ட் எழுதியிருக்க முடியாது, சச் அ குட் அசைன்மெண்ட்டுன்னு நான் பாராட்டுவேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ சர்ச் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எல்எம்எஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ எஸ், அவ்வளோதான். தமிழ்லேயே ரீட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு எந்தளவுக்கு தமிழில் நீங்கள் புரிதலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ இன் டைமிங் சென்ஸ். எனிவே தமிழில் படித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும், பட் டைமிங் அதை யோசிச்சுட்டே இருந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதும் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதும் இட் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? Okay, so that's all about today's class. In next class we are going to see smart classroom, blended learning, flipped learning, augmented reality. இது எல்லாமே அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம virtual reality முடிச்சிடலாம். Okay, so within 2 classes we will complete unit 10. Okay, thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.